வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம். இறைவணக்கம். அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றைக் கொண்டே, அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றைக் கொண்டே அணு முதலாய் அண்டகோடி அனைத்துமாக்கி, அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றைக் கொண்டே அணு முதலாய் அண்டகோடி அனைத்துமாக்கி, வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து, முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தொடர்ந்து நற்சிந்தனை வழங்கும் விதமாக இன்றைய ஞானக்களஞ்சிய கவி ஞானமும் வாழ்வும் தலைப்பிலே மகான் கொடுத்துள்ள ஞானக்களஞ்சிய கவி தொகுப்புகளிலிருந்து இன்றைய கவி தலைப்பு ஞானம். கவி எண் 42. விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம்,
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவி தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு ஞானம் என்ற தலைப்பிலே கவி. ஞானம் என்றால் மன இயக்க இயல்பறிந்து நான் என்ற இயற்கை தத்துவம் உணர்ந்து மோனமென்ற ஒன்றாயும் மோகமாதி மூவிரண்டு குணங்களாய் வர்ணமித்தால் இருக ஆன பொருளனைத்திலும் தான் அறிந்து நிற்கும் அளவாயும் அமையும் அறிவு எல்லை கண்டு மானம் மரியாதை உடல் ஒழுக்கம் காத்து மனிதரிடை மனிதராய் வாழ்தலாகும். ஞானம் என்ற சொல்லுக்கு சமுதாயத்துல பெரிய ஒரு இமேஜ், ஒரு கற்பனை இருக்கு. மகரிஷி இடத்துல உடல்நலம் ஏதாவது சரியில்லை அப்படின்ற போது, என்ன சமைச்சு உங்களுக்கே வா அப்படின்னு சில அன்பர்கள் கேட்பாங்க. நானும் ஒரு தாய் தந்தை வயிற்றுல பிறந்த உங்களை போல ஒரு மனுஷன் தானே என்று கேட்பார் மகர்ஷி அவர்கள். அப்புறம் ஒரு நாள் சொன்னார், ஏதோ கேள்வி கேட்ட போது சாமி சொன்னாங்க, மகான் என்றால் ஞானி என்றால் நீங்க இன்னும் கற்பனை எல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் எடுத்து வெளியே போடுங்க அப்படின்னாரு ஒரு நாள். காரணம் என்னன்னா, இந்த மிராக்கிள்ஸ் நிறைய அப்படி இப்படின்னு சொல்லி மிராக்கிள் எழுதி வச்சிருப்பாங்க. அதை நம்பிக்கிட்டு ஞானம் என்றால் இதுதான் என்று ஒரு கருத்தை மக்கள் மத்தியிலே விதைத்து விட்டார்கள். பகவத்கீதையிலே ஒரு ஸ்லோகம் உண்டு, உண்பதிலே அளவு, உறங்குவதிலே அளவு, காரியாம்சத்திலே அளவு, இதுவே யோகம், இதுவே ஞானம் என்று ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்ப மாடரேஷன், 5 புலன்களிலேயும் செயல் புலன்களிலேயும் அளவு முறையோடு வாழ்கின்ற அறிவே ஞானம். இது வாழ்க்கை பற்றிய ஞானம். இது போதும் மனிதனுக்கு. இறைவனை உணர்ந்து எல்லாரும் அப்படியே ஜீவசமாதி ஆகிட்டா அப்புறம் மண்ணில் எப்படி குழந்தைகள் பிறக்கும்? அதனால ஞானம் என்பது வாழ்க்கை பற்றிய ஞானம் இருந்தால் போதும். அதுவே சுகமான வாழ்க்கைக்கு போதுமானது. இறை தத்துவத்தை உணர்ந்து வாழ்க்கை நெறிகளை வகுத்து அவற்றை போதிப்பதற்கு ஒரு சிலர் இருந்தால் போதும். எல்லோருமே ஞானியாகணுன்ற அவசியம் கிடையாது. எனவே இந்த ஒரு கற்பனை கருத்தை எடுத்துவிட வேண்டும் என்பதுதான் இந்த கவியில மைய கருத்து. ஞானம் என்றால் மன இயக்க இயல்பறிந்து. மன இயக்கத்தின் இயல்பு என்ன? பிரத்யகாரம். எப்போது மனசு நமக்குள்ள போகுதா பாருங்களேன். தனக்குள் எதையாவது எப்பவும் வெளியே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்க எந்த அனுபவத்தை எடுத்து பாருங்க, எல்லாம் வெளி உலகத்தின் சஞ்சாரமா தான் இருக்கும். மனசு உள்ளேயே திரும்பாது. எங்கிருந்து புறப்படுது? ஆத்மாவிலிருந்து, பரமாத்மாவிலிருந்து. அப்ப என்ன சொல்றாங்க? மனம் ஒரு சைத்தான். ஏன்னா இது ஆத்மாவை விட்டு வெளியே வெகு தூரம் போயிடுது. கண்ணுக்கு எட்டாத தூரம் கூட கற்பனையில போயிடும். இதுதான் மனதின் இயல்பு. அப்படி போகின்ற பயணத்துல அனுபவங்கள் என்ன என்றால் எல்லாம் பொருள் சார்ந்தது, மக்கள் சார்ந்தது தான். வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? அனுபவ பொருட்கள், பிறகு மக்கள் உறவு, நட்பு, சமுதாயம், இப்படித்தானே இருக்கு. அப்ப இன்றைக்கும் நம்ம அப்படியே உலக மக்களை பார்க்கின்ற போது எல்லாரும் இந்த வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. எதையாவது பரவரன்னு இழுத்து போட்டுக்கிட்டு எதாவது பண்ணிட்டு இருக்கணும். இதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க.
கொஞ்சம் திரும்பி இந்த வாழ்க்கை பற்றி சிந்திப்பவர்கள் எத்தனை பேர்? சிந்தித்து பாதை கண்டவர்கள் எத்தனை பேர்? கண்ட பாதையிலே பயணித்தவர்கள் எத்தனை பேர்? பயணத்தில் வெற்றி பெற்றவர்கள் எத்தனை பேர்? சுருங்கிக்கிட்டே வந்துடும். எனவே மன இயக்க இயல்பறிந்து நான் என்ற இயக்க தத்துவம் உணர்ந்து, நான் என்ற இயற்கை தத்துவம் உணர்ந்து, எதை நான் என்று சொல்கிறோம்? உடலா, உயிரா, மனமா, அறிவா? உடலும் அழியக்கூடியது, உயிரும் நிறுத்தது அல்ல. இந்த இரண்டின் இணைப்பு இல்லை என்றால் மனம் இல்லை. எது மூலமாகவும் ஆதாரமாகவும் முடிவாகவும் இருக்கின்ற ஒன்று எது என்றால் அறிவு ஒன்றுதான் அனைத்துமாக இருக்கிறது. அறிவுதான் தெய்வம், அறிவுதான் அனைத்தும், அறிவுதான் நாமம். என்னை அவனே தான் அறிவான் என்று ஜவர் சீதாராமன் பாடல் எழுதார். காற்று மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். என்னை அவனே தான் அறிவான் என்றால் அறிவு, அறியும் இயக்கம், அறிவன், அறியப்பட்டவன், அறிந்த தெளிவு, எல்லாமே அறிவுதான். எனவே என்னை அவனே தான் அறிவான், இறைவனேதான் எனக்குள்ளும் அறிவாக இருந்து அறிய வைக்கிறான். எனவே நான் யார் என்றால் அறிவே, அதுவேதான் இறைநிலையாகவும் இருக்கிறது. அதனுடைய சிறு பின்னம் நானாகவும் இருக்கிறது. இன்று நான் என்ற இயற்கை தத்துவம் உணர்ந்து மோனம் என்ற ஒன்றாயும், மோனம் என்ற ஒன்றாயும் அந்த ஆதி அறிவு எப்படி இருக்கிறது? அறிவு அறிவாகத்தான் இருக்கிறது. மனம்தான் இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்ப ஓசையை கழித்து விட்டால் மௌனம் அங்கே மிச்சம், வெளிச்சத்தை கழித்து விட்டால் இருள் அங்கே மிச்சம், வடிவத்தை கழித்து விட்டால் அருவம் அங்கே மிச்சம். அதுதான் அனைத்துக்கும் மூலம். அப்ப மௌனம் என்ற ஒன்றாயும் மோகமாதி மூவிரண்டு குணங்களாயும், மோகமாதி மூவிரண்டு 6 குணங்கள். ஆசை தான் துவக்கம், மோகம் ஆதி, அது உட்பட மூவிரண்டு 6 குணங்கள். அப்போ பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால், கவர்ச்சி, பான்மை, வாஞ்சம், 6 குணங்கள். இந்த 6 குணங்களாய் பரிணமித்ததால் இறுக ஆன பொருள் அனைத்தும் ஜீவன்களின் உணர்வுகள் ஆசையிலே தொடங்கி வஞ்சம் வரைக்கும் பரிணமித்ததுனால ஆன பொருள் அனைத்திலும் தான் அறிந்து நிற்கும் அளவாயும் அமையும். சரி, 6 குணங்களாக இருக்குது, சரி, இது மட்டும் தானா இதனுடைய முழுமை என்றால் இது ஒரு சிறு அங்கம். இதன் மறுபக்கம் என்ன? இந்த குணங்களுக்கு மறுபக்கம் என்ன என்றால் குணம் அற்ற நிலை, நிர்குண பிரம்மம் சொல்வார்கள். குணம் அற்ற நிலை, குணம் கடந்த நிலை, குணாதீத நிலை. ஏன் குணம் கடந்திருக்கிறது என்றால் குணங்கள் அதை நெருங்க முடியாது. அத்தனை குணங்களும் என்னில் இருந்து பிறந்தவையே அர்ஜுனா, ஆயினும் அவைகள் என்னை தலைக்க மாட்டா, பந்தப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது என்றார். இது தத்துவம்.
விஞ்ஞானம் என்ன என்றால் 14 40 அலை வேகத்துல தான் நுண்ணுயிர் முதற்கொண்டு நம் வரைக்கும் எல்லா அனுபவங்களும் அலை நீளத்தில் அமையும். 27 வகை அலை நீளங்களிலே அமையும். அவை எல்லாமே அங்கே பதியும் இந்த ஜீவாந்த களத்துல 14 to 40ல. 14க்கு கீழ் 13லே பதிவு உண்டா என்றால் இல்லை. ஏன்னா அப்படி ஒரு ஜீவன் இல்லை. அப்ப என்னவாக இருக்கிறது? இந்த ஜீவன் தோன்றுவதற்கு மூலப்பொருளாகிய தூய காந்தக்களமாக இருக்கிறது. அடக்க நிலையில் உணர்வாக இருக்கிறது. எழுச்சி பெறுவதற்கு தயாராக இருக்கிறது. அதான் பரமாத்ம நிலை 8 முதல் 13 வரைக்கும் உள்ள தூய்மையான காந்தம் உணர்வு நிலை. இது எங்கிருந்து வருகிறது? விண் என்ற இயக்கம், இந்த பிரபஞ்சம். அதற்கு மூலம் என்ன? இறை துகள் நிலை. அதற்கு மூலம் இறைநிலை 0. எனவே மூவிரண்டு குணங்களாய் பரிணமித்ததால் இருக ஆன பொருள்கள் அனைத்திலும் தான் அறிந்து நிற்கும் அளவாயும் அமையும் அறிவு எல்லை கண்டு. அறிவுக்கு ஏது எல்லை? இப்ப எல்லை இல்லை என்பதை கண்டு அறிவுக்கு எல்லை கண்டு. பகுத்தறிவு என்பது எல்லைக்கு உட்பட்டது. பேரறிவு என்பது எல்லைக்கு அப்பாற்பட்டது. பகுத்தறிவு என்பது உடலளவில், ஒரு உயிரளவில், ஒரு தோற்றம் அளவில் எல்லை கட்டி இயங்குவது. பேரறிவு என்பது இதற்குள்ளாகவும் இதை கடந்து எங்கும் நீக்கமர விளங்குவது. எனவே அமையும் அறிவு எல்லை கண்டு மானம் மரியாதை உடல் ஒழுக்கம் காத்து. மானம் மரியாதை உடல் ஒழுக்கம், அதாவது உடல் ஒழுக்கம் என்பது என்ன? செயல் புலன்கள் உணர்புலன்களிலே அளவுமுறை காப்பது. அதான் உடல் ஒழுக்கம். மானம் மரியாதை என்பது என்ன? நல்லது செய்தால் பாராட்டப்படுகிறோம், நல்லது செய்தால் தூற்றப்படுகிறோம். அப்ப மானம் அவமானம், மரியாதை அவமரியாதை, பாவம் புண்ணியம், இரண்டுபட்ட இயற்கை விதி. இந்த இரண்டுக்கும் ஏற்ற விளைவை தருகின்ற தெய்வநீதி. எனவே மானம் மரியாதை உடல் ஒழுக்கம் காத்து, இல்லை எது சிறந்ததோ அதை தேர்ந்தெடுக்கின்ற அறிவே நம்மிடத்திலே பகுத்தறிவாக, பகுத்து அறியக்கூடிய அறிவாக இருக்கிறது. அதை பயன் கொண்டு மனிதரிடை மனிதராய் வாழ்தலாகும். மனிதரிடை மனிதராய் வாழ்தலாகும். எல்லாம் தோற்றத்தால் மனிதர்கள் தான். இவர்களுக்குள் அசல் மனிதனாக வாழ வேண்டும். அப்ப தோற்ற மனிதனுக்கும் அசல் மனிதனுக்கும் என்ன பேதம் என்றால் 4 படித்தளங்களில் அமைந்துள்ளது வாழ்க்கை. விலங்கினத்தில் இருந்து மனித தோற்றத்தில் வந்தது முதல் படி. மனிதன் என்ற சொல்லுக்கு பக்குவத்திற்கு அருகதையாகி மனித நேயத்தோடு வாழ்வது 2வது படி. இந்த மனித நேயம் தன்னை கடந்து உலக அளவிலே விரிந்து மிகுந்து எல்லோரும் நலம் வாழ விரும்புகின்ற பொது நலம் 3வது படி. இந்த வாழ்க்கைக்கு மூலமாக இறை தத்துவத்தை அறிந்து, இறை நீதியை அறிந்து, மக்களுக்கு தொண்டாற்றி, ஆன்மீக தொண்டாற்றி வாழ்வது 4வது படி. இப்படி 4 படித்தளங்களில் அமைந்த மனித வாழ்க்கை முதல் படியிலே தேங்கி போனால் அது சாக்கடை வாழ்க்கையின் அர்த்தம்.
தண்ணீர் தேங்கினா அதுக்கு என்ன பேருங்க? சாக்கடை தான். ஓட்டம் இருந்தால்தான் ஆறு, ஓடை, வாய்க்கால் என்றெல்லாம் பேர். தேங்கிவிட்டால் சாக்கடைன்னு தான் பேர். அப்ப முதல் படியிலேயே தேங்கிவிட்டால் இந்த சமுதாய வாழ்க்கை ஒரு சாக்கடை வாழ்க்கை. இப்ப சாக்கடையில் நாத்தம் வரும் இல்ல, நாத்தம் வந்து பிடிக்காது இல்ல. அப்ப யுத்தம் வரைக்கும் எத்தனை வகையான நாற்றங்கள் பிடிக்கல, ஆனாலும் வேற எங்கேயும் போக முடியாது. இந்த சமுதாயத்தில் தான் வாழ்ந்தாக வேண்டும். அப்ப மனித தோற்றங்களுக்கு மத்தியில் மனிதனாக வாழ வேண்டும். அதன் தாக்கம் இங்கே வரக்கூடாது. இதன் தாக்கம் முடிந்தால் அங்கே போகலாம். தீமைகள் நம்மை சூழக்கூடாது. நமது தெய்வீகம் முடிந்தால் தீமையை வெல்லலாம். இப்படி நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று தனி மனித பக்குவத்திற்கு, தனி மனித நிறைவுக்கு, தனி மனித வெற்றிக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்ததுதான் வேதாத்திரிய தத்துவங்கள், மனவளக்கலை பயிற்சிகள். இவற்றிலே தேர்ச்சி பெற்று இந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, நிறைந்த வாழ்க்கையாக, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தானதற்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வளமுடன் ஐயா. அருமை, சிறப்பு. சிறப்பாக தொடர்ந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் ஞானக்களஞ்சிய கவிகளுக்கு விளக்கம் வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி முத்துச்சுடர்கொடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து அடியேன் பாடுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி பாடிடுறியாம்மா? பாடிருங்க நீங்களே. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் வெண்ணாம், நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து.
உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி வெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். வெல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணர்ப்பினத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.